அடிப்படை வசதிகளின் மேம்பாட்டுக்காக பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் 70,000 ரிங்கிட் முதல் 80,000 ரிங்கிட் வரை நிதி வழங்கப்படுகிறது. அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய அந்நிதி போதாது என்றாலும் அது குறைக்கப்படாது என முதலமைச்சர் சவுகான்யூ உத்தரவாதம் அளித்துள்ளார். மாறாக மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் தொடர்ந்து மேம்பாடு கண்டிட நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். கடந்த 15 ஆண்டுகளாக தொடரும் இந்நிதி ஒதுக்கீட்டின் வாயிலாக பினாங்கு தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்புகள் ஆண்டுக்கு ஆண்டு தரம் உயர்ந்து வருகின்றன. பினாங்கு தமிழாசிரியர்களின் 2024 ஆண்டு அனைத்துலக மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார். பினாங்கு அரசு கடந்த ஆண்டு முதல் தமிழ் பள்ளிகளில் இயங்கும் பாலர் பள்ளிகள், பஞ்சாபி பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் செயற்குழுவின் சிறப்பு நிதியம் ஆகியவற்றுக்கு 2.39 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதியை ஒதுக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அந்த இருநாள் மாநாட்டில் சுமார் 500 பினாங்கு தமிழாசிரியர்கள் மட்டுமின்றி சிங்கப்பூர், மொரீஷியஸ், நியூசிலாந்து, இந்தியா, இலங்கையைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களும் இணையம் வாயிலாக பங்கேற்றனர்.